அன்பு மக்களே வணக்கம். என்னுடைய தோட்டத்தில் ஸ்வீட் கார்ன் செடியை வளர்த்துட்டு இருக்கேன். செடி நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. அதே மாதிரி வளர்க்குறதும் ஈஸியாக இருக்கு. ஸ்வீட் கார்ன் விதைகளை டைரக்டாக மண்ணில் வச்சு வளர்க்க முயற்சி செய்யும்போது இத்தனை விதைகளை விதைச்சிருந்தாலும் இதுல இருந்து ஒரு ஸ்வீட் கார்ன் செடி கூட வளரலைங்க. என்கிட்ட இருந்த ஸ்வீட் கார்ன் விதைகளோட முளைப்பு திறன் கம்மியாக இருக்கிறதுனால கூட இந்த மாதிரி நடந்திருக்கலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்வீட் கார்னுடைய நாற்றுகள். சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்க. இது எப்படி எனக்கு வளர்ந்தது அப்படின்றத பார்க்கலாங்க. மண்ணில் போட்டு ஸ்வீட் கார்ன் விதை முளைக்காதனால 2 முறைகளை பயன்படுத்தி ஸ்வீட் கார்னை முளைக்க வச்சிருந்தேன். அந்த 2 முறைகள்லையுமே சக்ஸஸ் கிடைச்சிது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது முதல் முறை. இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி ஒரு டப்பாவில் ஒரு 4-5 ஸ்வீட் கார்ன் விதைகளை போட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிருந்தேன். சுமார் 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி இருக்கும். இதை அப்படியே நல்லா வெளிச்சம் வர ஒரு ஜன்னல் ஓரமாக வச்சுட்டேன். இது மாதிரி வச்ச 2-3 நாள்லேயே ஸ்வீட் கார்னில் வேர் வர ஆரம்பிச்சுதுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள்லேயே இலைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த விதைகளை மண்கலவையை ரெடி பண்ணி சின்ன சின்ன தொட்டியில் வச்சுருந்தேன். இந்த மண்கலவையில் வெறும் கம்போஸ்ட்டும் கொஞ்சம் தோட்டத்து மண்ணும் தாங்க இருக்குது. 4 விதை முளைச்சிருந்தது. இந்த 4 விதைகளையும் இந்த சின்ன தொட்டியில் மாற்றி வச்சுட்டேன். இந்த முதல் முறையை பயன்படுத்தி 4 ஸ்வீட் கார்ன் நாற்றுகளை வளர்த்தாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்னு பாருங்க. நல்ல க்ரோத் இருக்கு, ஸ்ட்ராங்காக திக்காக வளர்ந்துருக்கு. ஆனால் இதுக்கு மேலேயும் இதே தொட்டியில் வச்சிருக்க முடியாது. இதை கொஞ்சம் பெரிய தொட்டிக்கு மாற்றி வைக்கணும். இல்லைனா இந்த ஸ்டேஜில் எந்த இடத்துல வளரணுமோ அந்த தொட்டிக்கு கூட மாற்றி வைக்கலாம். ஸ்வீட் கார்ன் செடி இந்த ஸ்டேஜுக்கு வளர்ந்துருச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் டக் டக்குன்னு வளருது. ஆனால் 4 நாற்றுகள் உற்பத்தி பண்ணதில் ஒரே ஒரு ஸ்வீட் கார்ன் நாற்று மட்டும்தாங்க செடியாக மாறுச்சு. இது எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாகவே இருந்ததுங்க. நல்லா வளர்ந்துட்டு இருந்த நாற்றுகள் காரணமே இல்லாமல் ஒவ்வொன்றா செத்து போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் தான் தெரிஞ்சது ஸ்வீட் கார்னோட விதையில் ஃபங்கஸ், பாக்டீரியா, நோய் கிருமிகள் இருந்துச்சு அப்படின்னா செடியை அடுத்த ஸ்டேஜ் போகாமல் நாற்றுகளாக இருக்கிற ஸ்டேஜ்லேயே இந்த மாதிரி ஒவ்வொன்றா காரணமே இல்லாமல் அழுகல் ஏற்பட்டு இலைகள் மஞ்சளாகி காஞ்சிடுங்க. ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அட்லீஸ்ட் ஒரே ஒரு செடியாச்சும் பொழைச்சி நல்லா வேர் விட்டு சூப்பராக வளர்ந்துருந்தது. தரமான விதைகளை வாங்கியிருந்தா கூட ஸ்வீட் கார்னோட விதைகளோட முளைப்பு திறன் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும்போது நம்ம தான் தவறு பண்ணிட்டோமோன்னு குழம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இதையும் சேர்த்து சொல்லியிருக்கேன். ஸ்வீட் கார்ன் நாற்றுகள்ல விதை அழுகல் ப்ராப்ளம் வந்ததுனால 2வது முறையா விதைகளை முளைக்க வைக்கிறதுக்கு ஒரு மெத்தடு ட்ரை பண்ணேங்க. இந்த மெத்தட்ல ஸ்வீட் கார்ன் விதைகளை 4 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். ஊறிய விதைகளை டிஷ்யூ பேப்பருக்குள்ள வச்சு மடிச்சு கொஞ்சம் இந்த டிஷ்யூ பேப்பரை ஈரமாக்கிட்டு அதை அப்படியே ஜிப்லாக் பேக்குள்ள வச்சுட்டேன். இதுக்கு நீங்க பாலித்தீன் கவர் யூஸ் பண்ணலாம். ஒரு விதை போட்டு அதிலிருந்து நாற்றுகள் வளர்ந்து செடியாகிற ஸ்டேஜில் நமக்கு இந்த மாதிரி விதை அழுகல் நோயெல்லாம் ஏற்பட்டு ஆசையாக வளர்க்கணும் அப்படின்னு நினச்ச செடி இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ரொம்ப அதை பற்றி யோசிக்காமல் உடனே மற்றொரு முறை முயற்சி செய்து பார்க்கலாமே அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த மாதிரியான டிஷ்யூ பேப்பர் முறை ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணும்போது 2-3 நாள்லேயே நமக்கு விதைகள் முளைச்சிடும். 2 நாள் கழித்து இந்த மாதிரி எனக்கு முளைப்பு தெரிஞ்சுது. இந்த மாதிரி முளைப்பு தெரிஞ்ச உடனேயே விதைக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் போக விட்டுட்டு கூட விதைக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எத்தனை விதைகள்ல முளைப்பு வந்திருக்கு, ஆல்ரெடி முளைச்ச விதை அதுல இன்னும் எவ்வளவு growth இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நம்ம முதலையே பார்த்த அந்த விதையில இலையே முளைச்சிருச்சு பாருங்க. ஆக்சுவலி போட்ட விதையில முதல்ல முளைச்சதுல மட்டும்தான் growth-ஏ இருக்கு. மற்ற எல்லா விதையும் வேஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க. விதைகளோட முளைப்பு திறன் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இப்படிதாங்க சீடோட குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னா நம்ம என்னதான் கரெக்டா வளர்த்தாலும் இந்த மாதிரியான சொத்தப்பல்கள் வந்துடும். அடுத்த வருடம் ஸ்வீட் கார்ன் வளர்ப்புல வெற்றி பெறதுக்கு இந்த வருடம் ஒரு ரிஹர்சல் அப்படின்னு வச்சுட்டு வளர்ந்து வந்த இந்த செடிகளுக்கெல்லாம் பராமரிப்பு கொடுத்து எப்படியாவது ஸ்வீட் கார்ன் அறுவடை பண்ணணும் அப்படின்றது ஆசை. அது என்ன ஆகுது அப்படின்னு போக போக பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட்ல சக்சஸ்ஃபுல்லா வந்த அந்த ஒரு நாற்று இப்போ எவ்வளோ பெரிய ஸ்வீட் கார்ன் செடியா மாறிடுச்சு பாருங்க. ஸ்வீட் கார்ன் சின்னதாக இருக்கும்போது அந்த விதை அழுகல் ப்ராப்ளம்லாம் இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜுக்கெல்லாம் கடகடன் வளருதுங்க. இதோட வளர்ப்பு எனக்கு என்னமோ ரொம்ப ஈஸியாக இருக்கிறது போல தான் இருக்குது. இந்த தொட்டியில் தான் ஸ்வீட் கார்னை நம்ம அறுவடை பண்ண போகிறோம். அதனால் ஸ்வீட் கார்ன் செடியை தொட்டி மாற்றி வைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு.
நல்லா வேர் விட்டு சூப்பராக வளர்ந்துருக்குங்க பாருங்களேன். இப்போ தொட்டி மாற்றி வைக்கும்போது மண் கலவையில் தேங்காய் நார் கழிவு, தோட்டத்து மண், கம்போஸ்ட், நன்கு மக்கிய மாட்டு உரம் இதெல்லாம் சேர்த்துருக்கோங்க. இந்த தொட்டி நல்லா பெரிய தொட்டிங்க, அதனால் இந்த செடியை ஒரு ஓரமாக தான் வைக்கிறேன். கொஞ்ச நாள் கழித்து சின்னதாக இருக்கிற இன்னொரு நாற்று கொஞ்சம் பெருசாகிடும், அதுக்கப்புறமா அதையும் சேர்த்து இதே தொட்டிலே வச்சிடலாம் அப்படின்னு. வச்சதுலேருந்து ஒரு மாதம் கழித்து எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கு. இதுக்கு பக்கத்திலேயே குட்டியாக அடுத்த நாற்றும் சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. இந்த அளவுக்கு வளர்ந்ததும் ஆண் மலர்கள் ஃபஸ்ட்டு தெரிய ஆரம்பிக்கும். இதோ பாருங்கள், இதை பார்த்ததும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. நீங்கள் ஸ்வீட் கார்ன் வளர்க்க போகிறீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருந்த விதைகளோட முளைப்பு திறன், விதை அழுகல், இந்த மாதிரியான விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே விதைகளை விதைச்சிக்கோங்க. இதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜில் ஸ்வீட் கார்ன்லாம் வைக்கும், அதெல்லாம் நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஸ்வீட் கார்ன் பார்ட் 2 பார்க்குறதுக்கு யாருக்கெல்லாம் ஆர்வமாக இருக்கோ கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய அனுபவம் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஞாபகமாக லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் எல்லாருடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.